ஆடி 1ஆம் தேதி பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு நாளையும் முடிந்த அளவு தவற விடாதீங்க. மாதவிடாய் காலமா இருந்தா முன்கூட்டியே நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மனசு கஷ்டம் இல்லாம இருக்கும். ஸோ இன்னைக்கு ஆடி 1 நல்லபடியாக தொடங்கிருச்சு இல்லையா? நாளைக்கு ஆடி முதல் வெள்ளி ஜூலை 18 அஷ்டமி வருது. தேய்பிரை அஷ்டமி, பைரவ வழிபாடு செய்ய உகந்தது. வர ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 20 ஆடி கிருத்திகை, முருக வழிபாடு செய்ய உகந்தது. அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமை பிரதோஷம், அதாவது ஜூலை 22 பிரதோஷம் வருது. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை, அடுத்த வியாழக்கிழமை 24ஆம் தேதி நமக்கு ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை மாதிரி நமக்கு பெரிய அமாவாசை இது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா விசேஷமா ஆடி 20, அதாவது ஜூலை 28 ஆடி பூரம் வருது. இது அம்மனுக்கு வளைகாப்பு செய்யறது ஒரு அற்புதமான ஒரு நாள். ஸோ ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆடி பூரத்தை கண்டிப்பா தவற விட்டுறாதீங்க. அடுத்த மாதம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் நமக்கு ஆடி 18, அதாவது ஆடி பெருக்கு வருது. காவிரி தாயை வணங்குவோம். நிறைய பேர் தாலிலாம் அந்த மாங்கல்ய கயிறுலாம் பெருக்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப புதன்கிழமை பிரதோஷம் வருது ஆகஸ்ட் 6. வரலட்சுமி நோன்பு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி வருது. அன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வருது. திருவோண நட்சத்திரத்தோட கூடி வருது. சனிக்கிழமை அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டம் வருது. அதுக்கப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா கடைசியா ஆடி 31ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அஷ்டமி திதியோட நமக்கு திருக்கார்த்திகையும் சேர்ந்து வருது. அதனால ஆடி கிருத்திகை நீங்க வர ஜூலை 20 மிஸ் பண்ணா கூட நீங்க அடுத்த மாசம், அதாவது 16ஆம் தேதி சனிக்கிழமை நீங்க கண்டிப்பா முருக வழிபாடு செய்யலாம். 2 கிருத்திகை நமக்கு ஆடி மாசத்துல வரனால முருக வழிபாடு ஏதாவது ஒரு கிருத்திகை நம்ம நல்லபடியா செஞ்சுக்கலாம். அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியும் வருதுனால மாமனையும் மருமகனையும் சேர்ந்தே வழிபாடு செய்யலாம். எந்த ஒரு நாளையும் தவற விடாம நல்லபடியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆடி எல்லோருக்கும் சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்கள்.